ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் சமோசா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ங்கிற பெல் அழுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி வந்து ஸ்வீட் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இங்கே வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேங்க. இந்த மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குங்க. இதில் ரவை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குது. இதில் அரை கப்பு வந்து நான் சுகர் சேர்த்த போகிறேன். அரையிலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் சேர்த்தலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதில் நட்ஸு வந்து கொஞ்சம் கேஷ்யூஸு, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் கிஸ்மிஸ் போட்டிருக்கேங்க. அப்புறம் ஏலக்காய் இது சர்க்கரை போட்டு நுணுக்கி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருங்க. இது இந்த மாவு பிசையும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. அப்புறம் ஆயில், அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இனி எது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் இங்கே ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு கரண்டி ரவையை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது 1/4 டீஸ்பூன் உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் சூடான எண்ணெயை ஊற்றிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், 1/4 கப்பு பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் சூடு பண்ண பால் தான் இது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டேங்க மாவு. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கையிலெல்லாம் ஒட்டவே இல்லை. இந்த பதத்துக்கு எடுத்து வச்சு நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை போட்டுடலாம். நெய்யெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க, அப்படியே பண்ணிடலாம். நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ அரை கப்பு தான் எடுக்கிறேன் சர்க்கரை. அரை கப்பு சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி இது கூட ஜாயிண்ட் ஆனாலே போதும். ஃபில்லிங் ரெடி ஆகிடும். இப்போ அதில் நான் க்ரஷ் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, இந்த பிஸ்தா, இந்த 3 நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை போட்டுக்குங்க. பாதாம் இருந்தால் பாதாம் போட்டுக்குங்க. இந்த ஆப்ஷனல் தான். கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட், அதுக்காக தான் போடுறோம். எள்ளு இருந்தால் எள்ளு கூட போட்டுக்கலாம். எள்ளு வறுத்து போட்டுருங்க. இது அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கிண்டுனாலே போதும். அப்புறம் ஏலக்காய் நுணுக்கினது போட்டோம்னா நம்மளுக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இங்கே ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வாங்கி வச்சிடலாம்.
1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் நுணுக்கினது போட்டுடுறேங்க. நல்ல மணம் கொடுக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து கடாய் வச்சுருக்கேங்க. இதில் எண்ணெய் சூடு பண்ண வச்சிடலாம். நான் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இது காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே மாவு வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து 2 இன்ச்சு இதில் வந்து உருட்டிட்டு 2 இன்ச்சு பூரி மாதிரி தட்டி எடுத்துடலாம். நான் அப்படியே கூட நீங்கள் வந்து மடித்து ஃபில் பண்ணி போட்டுடலாம். நான் இப்போ இந்த சமோசா மோல்ட்டில் பண்ண போகிறேன். இது இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பூரி மாதிரி தட்டிட்டு சென்டரில் பூர்ணம் வச்சு மடித்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தா போதும், ப்ரெஸ் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டு இந்த மோல்டுக்குள்ளே வச்சு, நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லித்தரேங்க. தெரிஞ்சவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் அந்த பூர்ணம் வச்சிடலாம். 1 சைடு வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃபில்லிங் இதில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் இந்த வெளியே நின்னா தான் அந்த சீல் ஆகும் மாவு, அதையும் கவனிச்சுக்குங்க. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். நம்ம கட்டாயி வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4-5 பண்ணி வச்சுட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அதே ஷேப்பில் நல்லா வரும். சீல் ஆகிட்டு நல்லா வருங்க. இதே மாதிரி 4-5 பண்ணிவிட்டு நான் பொரிக்கும்போது காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காய வச்சுருந்தேன் பாருங்கள். நல்லா எல்லாமே பண்ணி வச்சுட்டேங்க. இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூடெல்லாம் ஆக வேண்டியது இல்லைங்க. இது ப்ரௌனிஷ் ஆனது எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டேங்க. இது நல்ல ப்ரௌன் ஆகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துடலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பாகிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், சவுண்டு கேட்டால் தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்வ் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.